இந்தியாவினுடைய வான்வெளி சார்ந்த பல அறிவியல் சாதனைகள், குறிப்பா சந்திராயனை இந்தியா விட்ட போது நிலவுல போய் அங்க தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அறிவித்த உடனே இந்தியா உலகத்திலேயே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடாக மாறிவிட்டது. மிகப்பெரிய ஒரு தருணம் அது. பல நாடுகள் இந்தியா கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அது ஒரு மிக மிக பெருமை வாய்ந்த மதிப்பான தருணமாக இந்தியாவுக்கு ஏற்படும். அதன் பிறகு இந்தியாவை ஒரு கண்ணோட்டமே, உலக நாடுகளின் கண்ணோட்டம் இந்தியாவின் மேல மாறுபட்டதாக இருக்கு. அதை பார்க்கணும். பல கூட்டு முயற்சிகளுக்கு சேர்ந்திருக்காங்க. பல நாடுகள் இந்தியாவோட பல கூட்டு முயற்சியில சேர்ந்திருக்காங்க. இப்ப அந்த கூட்டு முயற்சியில அமெரிக்காவுடன் சேர்ந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க போகுது, உலகத்துக்கு நிரூபிக்க போகுது. உலகத்திலேயே மிக மிக பழமையான மக்களாட்சி கொண்ட நாடு அமெரிக்கா. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மக்களாட்சி உள்ள நாடு இந்தியா. இந்த ரெண்டும் கூட்டு சேர்றாங்க. இவங்க கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்த போறாங்க. அதுல இந்தியாவினுடைய பங்களிப்பு தான் மிக மிக அதிகம் அப்படிங்கிறத இந்த வீடியோல கவனிச்சுக்கிட்டே வரும்போதே உங்களுக்கே புரியும். நான் அதை தனியா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. எந்தெந்த மாதிரி முன்னெடுப்பு, என்ன அந்த சாதனை அப்படின்னா, அதனுடைய பேர் NISAR, நிசார். இது ஒரு சேட்டலைட் அப்படின் போது இது கூட பல உபகரணங்கள்லாம் இருக்கு. இந்த நிசாரனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். இதுதான் அதனுடைய ஃபுல் எக்ஸ்பான்ஷன். இதனுடைய காஸ்ட் கிட்டத்தட்ட $1.3 பில்லியன், அதாவது 10,000 கோடி வரைக்கும் இருக்கு. காஸ்ட் பத்தின ஒரு புரிதலையும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் வேற ஒரு வீடியோல சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம நாட்டினுடைய பெருமை எங்க நிக்குது அப்படிங்கறத. நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சிடுவீங்க. அது அப்புறமா பார்க்கலாம். 10,000 கோடி ரூபாய் செலவுல இந்தியாவிலிருந்து ஏவப்படும். எங்க இருந்து அப்படின்னா, சதீஷ் தவான் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா, அந்த இடத்துல இருந்து GSLV Mark II அப்படிங்கிற ஏவுகணை மூலமாக, ஜியோ ஸ்டேஷனரி லான்ச்சிங் வெஹிக்கிள் Mark II அப்படிங்கிற அதன் மூலமாக இருக்கு. இந்த GSLV அதன் பின்புலத்துல உள்ள ஒரு அமெரிக்காவினுடைய மிதப்பு தன்மை, கேவலமான புத்தி, அதையும் அடுத்த வீடியோல காஸ்ட்டை பத்தி பேசும்போது கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோல இந்த சேட்டிலைட் எப்போ 30ஆம் தேதி இது என்னென்னலாம் செய்ய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நல்லா கவனிங்களா. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நமது பூமி பந்த மேல இருந்து எப்படி கண்காணிக்க போகுதுன்னா, நமக்கே தெரியாத சக்திகள், இயற்கையின் சக்தி மூலமாக பூமி பந்தின் மேல் நடக்கக்கூடிய பலவித மாற்றங்கள் எப்ப வரும், என்ன மாதிரி மாறுது, எல்லாத்தையும் ப்ரெடிக்ஷன், அதை அனலைஸ் பண்ண ஃபுல் டேட்டாவையும் கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்ணுக்கு தெரியாத, நமக்கு புலப்படாத இயற்கை சக்திகள் மூலமாக நிகழக்கூடிய நிகழ்வுகள், அதை பத்தின அனாலிசிஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கும். அது தவிர என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமிக்கு அடியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னா, நிலநடுக்கத்தை ஏற்படக்கூடிய தகடுகள் அங்கேயும் எங்கேயும் மூவ் ஆயிட்டு ஒரு பூமி பந்து உள்ள போனீங்கன்னா ஒரு மோல்டன் இது இருக்கு, அது மேல இதெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு, அதுங்க அப்படியே மூவ் ஆகும். அதனுடைய தகவல்கள் எல்லாத்தையும் தரோவா அனலைஸ் பண்ணி எடுத்து தரப்போகுது. அந்த மாதிரி செய்யும் போது நகரங்கள்ல பல அடுக்கு மாடிகள் கட்டுறாங்க. இப்பெல்லாம் மும்பையில 100 மாடி வரைக்கும் ஒரு வரையில உரலியில கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கீழே ஏதாவது இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, ஏற்கனவே கட்டப்பட்ட நகரங்கள், அந்த பில்டிங், அதுக்கு கீழெல்லாம் அந்த மாதிரி தகவல்களையும் இது சேகரிக்க போகும். மூன்றாவதா, இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, இந்த ஐஸ் ஸ்லாப் இல்லைன்னா ஐஸ் ஷீட் மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் கடல்கள்லயோ இல்ல மலைப்பகுதிகளிலோ எப்படி நகர்கிறது, படிவமாகிறது, அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க போகுது இந்த சேட்டலைட். நான்காவது, அதுக்கப்புறம் சாயில் ஷிஃப்டிங், பூமியின் மேல இருக்கக்கூடிய சாயில், மண், அதெல்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய மாறுதல் எப்படி வரப்போகுது, மாறப்போகுதா, எப்படியெல்லாம் மாறப்போகுது, இந்த சாயில் ஸ்டடி, அதனுடைய ஷிஃப்டிங் பேட்டர்ன், அதெல்லாத்தையும் ஸ்டடி பண்ண போகுது. அந்த மாதிரி மாறும்போது வெஜிடேஷன் growth, அதாவது தாவரங்களுடைய வளர்ச்சிகள், அதெல்லாம் எப்படி அது பாதிக்கும் இல்லது அனுகூலமா இருக்கும், அதை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா எதிர்பாராத விதமாக கடல்லையோ இல்ல மலைப்பகுதிகளிலயோ அந்த ஃப்ரோசன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவலாஞ்ச், அதையெல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி தெரிவிக்க போகும். இதை தவிர பேரிடர்களை அனுமானிக்க, பேரிடர் உதாரணமா வெள்ளம் இல்ல வறட்சி இல்ல நிலநடுக்கம்,
இந்த மாதிரி பேரிடர்கள் எது வந்தாலும், சுனாமி, இந்த மாதிரி பல தகவல்களை இந்த புதிய சேட்டிலைட் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரிவிக்கும். இது இந்தியா மற்றும் அதாவது இந்தியாவின் இஸ்ரோ, அமெரிக்காவின் நாசா, இவங்க 2 பேருடைய கூட்டு முயற்சியில இந்த சேட்டலைட்டினுடைய எடை வந்து கிட்டத்தட்ட 2372 கிலோகிராம் இருக்கு அப்படின்னு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 டன் எடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பூமியிலிருந்து 747 கிலோமீட்டர் உயரத்துல இது பறந்துகிட்டு இருக்கும், பூமியை சுத்தி வரும். இந்த மாதிரி இது பூமியை சுத்தி வரும்போது ஒரு இடத்துல பூமிக்கு மேல 747 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு இடத்துல இருந்ததுன்னா 240 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இடத்த அது வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணிடும். அது ஒரு முக்கியமான தகவல். அப்படி ஸ்கேன் பண்ணக்கூடிய அதனுடைய ஆண்டனா, மல்டிபிள் ஆண்டனா அப்படிங்க, ரேடார், மல்டிபிள் ரேடார் ஆண்டனா ஆர் மல்டிபிள் ரேடார் 2 பேண்ட் கொடுத்துருக்கு. எஸ் பேண்ட் அப்படின்றத வந்து இந்தியா கொடுத்துருக்கு கூட்டு முயற்சினால். எல் பேண்டை வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு. ஸோ ஆக இந்த எஸ் அண்ட் எல் பேண்ட் மூலமாக ஃபுல்லா தகவல்கள் சேகரிக்கும். ரேடார் மூலமா இந்த வேவ்ஸ் எல்லாம் அனுப்பி அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து அதை பூரா தளவும் அனலைஸ் பண்ணி எல்லா தகவல்களும் நமக்கு கொடுத்துரும். 6 நாட்களுக்கு ஒரு முறை முழு பூமியையுமே கம்ப்ளீட்டா அது ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து எல்லாம் தகவல்கள்லாம் அனுப்பிடணும். எல்லா டேட்டாவையும் சேகரித்து அதை அனலைஸ் பண்ணியும் நமக்கு டேட்டாவை கொடுத்துரும். 6 நாட்களுக்கு ஒரு முறை முழு பூமியையுமே எடுத்துரும். இதுல வந்து ரொம்ப குறிப்பா என்ன சொல்றாங்க, அதாவது இதனுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பூமியில நகர்ந்து செல்லக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை துல்லியமா படம் பிடிச்சு அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது நம்ம சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பிளேன்ல போகும்போது டேக் ஆஃப் போகும்போது லேண்ட் ஆகும்போதோ நம்ம நகரத்தின் மேல இருக்கும்போது சின்ன 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 சின்னதா இருக்கும் அந்த பில்டிங்லாம், எவ்வளவு சின்னது, நம்ம கண்ணால நம்மளோட பார்க்கவே முடியாது. அதை இது இந்த சேட்டலைட் வந்து 1 சென்டிமீட்டர் தான், ஒரே 1 சென்டிமீட்டர் இவ்வளவுதான் இருக்கும். அந்த 1 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய எந்த பொருட்களா இருந்தாலும் துல்லியமா அப்படியே பெர்சிஷன்றாங்களா அந்த மாதிரி கணிச்சு கண்டுபிடிச்சு தகவல்கள் எல்லாம் சேகரிச்சு கொடுத்துரும். இதனாலதான் இந்த சேட்டிலைட்டை ஒரு மிகப்பெரிய சாதனை, உலக அளவிலான ஒரு, அதாவது மிக மிக திறமையானது. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சேட்டிலைட் கிடையவே கிடையாது. இதுதான் முதல் முறையான இந்த மாதிரி ஒரு சேட்டிலைட் இந்திய கூட்டு முயற்சியில் நடக்குது அப்படின்னு அமெரிக்காவும் சரி மற்ற பல நாடுகளும் செய்தித்தாளில் வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய ஆண்டனா வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃப்ளவர் மாதிரி அப்படியே விரிவடையும், டிஷ் மாதிரி. நல்லா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வீடியோலாம் ரொம்ப நல்லா இருக்காது. இது முக்கியமான தகவல்கள். இதனுடைய மெமரி, அதாவது டேட்டா பேஸ்ல தேக்கி வைக்கக்கூடிய அதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 பேட்டா பைட் அப்படின்னு. நம்ம கிகாபைட் கேள்விப்பட்டிருக்கோம். மெகாபைட்லாம் இப்பெல்லாம் யாருமே பேசுறதே கிடையாது, எல்லாமே கிகாபைட் தான், ஜிபி. அந்த ஜிபி கணக்குல இது பாத்தீங்கன்னா 10 லட்சம், அதாவது 10 லட்சத்தி சொல்ல பாருங்களேன், 10,48,576 கிகாபைட் ஒரு பெட்டாபைட். அது அதை வந்து 140ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவு ஸ்டோரேஜ் வசதி, மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சேட்டிலைட்ல இருக்கு. மிக அதிக அளவிலான இந்த கெப்பாசிட்டி, மெமரி கெப்பாசிட்டியை பத்தி பேசும்போது தகவல்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நாசால இன்னைக்கு எர்த், அதாவது பூமியை பத்திய என்னென்னலாம் வந்து டீடைல்ஸ் ஆர்கைவ்ல இருக்கும், ஏற்கனவே ஸ்டோரேஜ் பண்ணிடுவாங்களா, அது வந்து இதுல ஒரு பகுதி தான். அப்படி சேட்டலைட்ல பார்க்கும்போது நாசால இருக்கிற டேட்டா ரொம்ப சொற்பமான டேட்டா. இது அவ்வளவு டேட்டா இதால கலெக்ட் பண்ணி தன்கிட்ட தகவல்களை சேகரித்து வச்சுக்க முடியும் மெமரியில, அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அம்சமா பார்க்குறோம். ஸோ பல தகவல்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இதுல இந்தியா பெருமைப்படக்கூடிய விதமா எது அமைஞ்சிருக்கு அப்படின்னம்னா, காஸ்ட் ஒன்று, டெக்னாலஜி ஒன்று. அதை அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த 2 வீடியோவும் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்தியா உலக அளவுல எங்க வந்து நிக்குது அப்படிங்கிறத தெரியும். இது நம்ம ஒரு நிஜமாவே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே பார்த்தோம், ஸ்பேஸ் டெக்ஸ்லாம் பார்த்தோம், 2 சேட்டிலைட் ஒன்னா சேர்றது, பிரியறது, உலகத்துல 4வது நாடா இருக்கு. இப்ப இது வந்து மிகப்பெரிய சேட்டிலைட், அப்சர்வேஷன் சேட்டிலைட் சொல்றாங்க. பல தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.